Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய தீர்க்கதரிசனமான வார்த்தையை கேட்கலாமா? ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. பாருங்க, ஆண்டவர் உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறாராம், அவருடைய கோபம் உங்களை விட்டு நீங்கிட்டான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? உங்க மேல இருந்த கோபம் நீங்கி போயிற்று. நீங்க சின்ன சின்ன செய்த தவறுகள் ஆண்டவரை கோபப்படுத்தி இருக்கலாம், ஆனால் அது நிலைத்து இருக்காது. ஏனென்று சொன்னால், என் ஆண்டவர் உங்கள் மேல அளவற்ற அன்பு வைத்திருக்கிறார், மனப்பூர்வமாய் அன்பு வைத்திருக்கிறார். மனப்பூர்வமான அன்பு தேவன் உங்க மேல இருக்கிற குறைகள் எல்லாம் பார்க்காம அப்படியே என்ன பண்ணுதா, அவர் விட்டுட்டு போறார். என் அன்பான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க தான், நம்ம பிள்ளைங்க சில நேரங்களில் சில தப்புகள் செய்யறாங்க, அதை கண்டிக்கிறோம். ஆனா அதை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளை ஓயாம நம்ம திட்டுறது இல்லைல்ல, அதை நினைப்பு வச்சுக்கிட்டு வருஷ கணக்காக மாச கணக்காக திட்டிட்டு இருக்கிறது இல்லை. என் அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் அப்படிதான். நம்ம பிள்ளைகள் செய்கிற காரியங்களை மறந்து போகிறோம் அப்படின்னா, கர்த்தர் நம்ம மேல இருக்கிறத மன்னிச்சு, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கோபம் அவளை விட்டு நீங்கிட்டான். ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, என்னுடைய கோபம் உன்னை விட்டு நீங்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, சந்தோஷமா களி கூறுங்க. ஏன் அப்படின்னா, தேவனுடைய கோபம் நீங்கிடுச்சுன்னா எல்லாமே நன்மைக்கு ஏதுவா நடக்கும். தீமையை கூட நன்மையா மாறுமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கோணலாக வழிகள் செம்மையாய் மாறும். அதுதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யறாரு. இன்றைய தினத்துல ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து தீமையை எடுத்துட்டு அவருக்குரிய ஆசீர்வாதத்தை உங்க மேல வச்சிட போறாரு. அல்லேலூயா. ஏனென்றால் கோபம் நீங்கி போயிடுச்சு. ஆண்டவர் இனி உங்களை ஆசீர்வாதமாய் வைக்கிறார். பிசாசு உங்களை தொட முடியாது, வியாதி உங்களிடத்துல வர முடியாது, துன்பங்கள் உங்களிடத்துல வராது. ஏனென்றால் ஆண்டவர் சகலத்தையும் மாற்றி நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில தோல்வியில் ஆண்டவர் நன்மையை வச்சிருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். நீரே இரக்கம் பாராட்டி அருளும். என் தேவரீர் அன்பு பிள்ளைகள் மேல இருக்கிற கோபத்தை கர்த்தரை நீக்கி போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாய் பிள்ளைகளை நீ நேசித்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி அன்பை மாத்திரம் அவர்கள் ருசி பார்க்கறதுக்காய் ஸ்தோத்திரம். இனி அன்பை மாத்திரத்துல ஆண்டவரை நிலைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய வாழ்க்கையில நன்மை செய்யும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. Hello, praise the Lord. Daily blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு ஏற்றும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.